أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு நோயை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நொடி ரமலானில் நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டிருப்பீங்க. அந்த நோய் வரும்பொழுது உங்கள் மனசு ரொம்ப பாரமாக இருக்கும். ஐயோ அல்லாஹ் அந்த நோயை கொடுத்துட்டானே, என்னால் அமல்கள் செய்ய முடியலையே, என்னோட காரியங்களை இலகுவாக பண்ண முடியலையே, நான் இன்னும் ஆரோக்கியமாக இருந்திருந்தா இன்னும் நிறைய அமல்களை செஞ்சுருப்பேனே அப்படின்னு நிறைய யோசிப்பீங்க. அதெல்லாம் நினச்சி மனசை ரொம்ப கலங்கிக்காமல், இந்த நோய் என்பது அல்லாஹ்விடம் புறத்திலிருந்து வருது. இந்த நோய்க்கான நிவாரணமும் அவங்ககிட்டேருந்து தான் வரப்போகுது. எஸ்பெஷலி ரமலான் காலத்தில் நம்ம ஒரு நோய்வாய்ப்படுறோம் அப்படின்னா நாம் செய்த பாவங்கள், ஏன்னா நம்ம பாவம் செய்யாதவர்களாக யாருமே இருக்க முடியாது. சின்னதோ பெருசோ எல்லாரும் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அந்த நேரங்களில் நம்ம நோய்வாய்ப்படும் பொழுது ரமலான் மாதத்தில் அது ஒரு காய்ச்சலோ சளியோ தலைவலியோ எதுவாக இருந்தாலும் அந்த சின்ன வலிக்கு நம்மளுடைய பாவங்கள் அழிக்கப்படாமல் இல்லை, இந்த பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இல்லை. ஸோ இந்த காலகட்டத்தில், அதுவும் இந்த ரமலான் மாதத்தில் ஒருவேளை நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் கூட தயங்காமல் அல்லாஹ் கிட்டக்க அதிகம் தௌபா செய்யுங்க. எனக்கு நோயே இல்லை, அப்போ நான் பாவமே பண்ணல அப்படின்னு அர்த்தமான்னு கேட்டால், நோய்வாய்ப்படாதவர்களும் நிச்சயமாக தௌபா செய்ய வேண்டும். இப்போ நோய்ங்கிறது என்ன சொன்னா, அது நம் பாவத்திற்கான மன்னிப்பு. ஸோ இப்போ நம்ம ரமலானில் நோய்வாய்ப்பட்டிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் அப்படின்னு அர்த்தம்னு நான் சொல்கிறேன். அப்போ ஒருத்தவங்க நோய்வாயே படலை அப்படின்னா அவங்க பாவங்கள் மைட் பி அக்கௌண்ட்டில் இருந்துக்கிட்டே கூட இருக்கலாம் இல்லையா? அது அல்லாஹ் இன்னும் கருணையை கொண்டு இன்னும் அந்த பாவ மன்னிப்பு வழங்காமல் இருக்கலாம் இல்லையா? ஸோ அதனால் நோய்வாய்ப்பட்டவர்கள்லாம் ரொம்ப பாவம் பண்ணவங்க, நோய்வாய்ப்படாதவங்களாம் ரொம்ப நல்லவங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். நோய்வாய்ப்படாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய பாவங்களை வேறு விதமாக மன்னிப்பான். ஏதோ ஒரு இழப்பின் மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு சோதனையின் மூலமாகவோ அதை மன்னிப்பான். எதற்காக இந்த நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு, நோயாளிகளாக இருப்பவர்களுக்கு இந்த கருத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நோய் வரும்பொழுது தான் மனிதன் மிகவும் பலவீனமாகிறான். ஒரு நோய் நம்மக்கிட்ட வரும்பொழுது நம்ம ரொம்ப ஒரு தனிமையை ஃபீல் பண்ணுவோம். நம்மளே நம்மளை ஐசோலேட் பண்ணிக்க விரும்புவோம். நம்மளோட உணர்வுகளை பகிர்ந்துக்கக்கூடிய நிலைமையில் நம்ம இருக்க மாட்டோம். அதை புரிஞ்சுக்கிற நிலைமையில் யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த காலகட்டத்தில் என் அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் வீட்டில் யாராவது நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, இல்லை உங்கள் உறவினர்கள் யாராவது நோயாளிகளாக இருக்காங்க, உங்களுக்கு தெரிந்த அருகாமையில் உங்கள் நண்பர்கள் தோழர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் அன்பு செலுத்துங்கள் அளவுக்கு அதிகமாக. அவர்களை அரவணையுங்கள் அளவுக்கு அதிகமாக. ஏனென்றால் அவர்களை உங்கள் அருகாமையில் கொண்டு வைத்திருப்பது அல்லாஹ்வுடைய சோதனை. உங்களுக்கு அல்லாஹ் இஸ் டெஸ்டிங் யூ. உங்கள் உறவுகளை நோய்வாய்ப்பட்டவர்களாக, நோயாளிகளாக, உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க நோயாளியாக இருக்காங்க, இல்லை என் வீட்டில் ஒருத்தவங்க நோயாளியாக இருக்காங்க அப்படின்னா, அந்த நோயாளிக்கு அருகாமையில் நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு அல்லாஹ் கொடுத்த டெஸ்ட்டு என்ன ஆரோக்கியமாகவும் அவங்கள நோயிலையும் வச்சுருக்கான் அல்லாஹ். அப்போ அல்லாஹ் என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்குறான், நான் எப்படி அவங்கக்கிட்ட பிஹேவ் பண்ணுறேன், எந்த அளவுக்கு நான் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன். அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக மட்டும். மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு நினச்சி பண்ணுறதுக்கு பேர் அமல் கிடையாது. இந்த நோயாளியை அல்லாஹ் என் பொறுப்பில், என் பார்வைக்கு நேராக, என் அருகாமையில், அவங்க என் அண்டை வீடாக இருக்கலாம், என்னோடய உறவினர்களாக இருக்கலாம், யாராக என்னோட தோழர்களாக இருக்கலாம், தோழிகளாக இருக்கலாம், உங்களோட யாராக வேணால் அவங்க இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு நோய் இருக்குது, அவங்களுக்கு அருகையில் நம்ம இருக்கோம், அவங்களுக்கு நம்ம உதவி செய்யக்கூடிய வகையில் நம்மளை அல்லாஹ் வச்சுருக்கான். பொருளாதார ரீதியாக, ஆரோக்கியம் ரீதியாக நம்மளால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா இட்ஸ் அவர் மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி வாஸ் கிவன் பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான். அப்போ இந்த நோய்வாய்ப்பட்டிருக்கவங்கள பார்த்து, நோயில் இருக்கிறவங்கள பார்த்து அவங்க பண்ண பாவம் தான் அவங்க இப்படி இருக்காங்க போல் நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டீங்க. உங்களோட ஆரோக்கியத்தை நீங்கள் தொலைச்சிட்டிங்க. உங்களோட ரஹமத்தை அல்லாஹ் எடுத்துப்பான் வேறு வழியில். நான் ஏன் இது இவ்வளோ கடுமையாக சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி எவ்வளோ பயான் கேட்டாலும் சரி, குர்ஆனை விழுந்து விழுந்து படித்தாலும் சரி, ப்ராக்டிஸிங் முஸ்லீமாக இருக்கோமா அப்படின்னா நோ.
மற்றவர்களுக்கு அறிவுரை கூறும் பொழுது, மற்றவர்களுக்கு அதை சொல்லும் பொழுது ரொம்ப நல்லவங்களாக இருக்கும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அதை எடுத்துக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. முதல்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், முன்னாடி ஒரு தலைப்பில் சொல்லியிருந்தேன், இதயமும் நாக்கும் மிக சிறிய பகுதியாக இருந்தாலும் அது தூய்மையானதாக மிகவும் அழகிய முறை பயன்படுத்தணும்னு. நம் சொல்லால் சில பேருக்கு ஆறுதல் கொடுக்க முடியும், நம் செயலால் சில பேருக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். நம்மளோட உள்ள தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் நாம் ஓதுன குர்ஆனும் நம்ம நினைக்கிற எண்ணங்களும் ஒரே நேர்கோட்டில் வரும். என்னோட நியத்தும் என்னுடைய அமல்களும் என்னுடைய வணக்க வழிபாடுகளும் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் வரணும் அப்படின்னா என்னுடைய அமல்கள் எல்லாமே இக்கலாஸ் உள்ள தூய்மையோடு இருக்கணும். அப்போ நோயாளிகள் என் அருகாமையில் இருக்காங்க, என் பார்வைக்கு நேராக இருக்காங்க, ஒருத்தவங்க நோய்வாய்ப்பட்டிருக்காங்கிற செய்தி என் காது கேட்டுடுச்சு, அது என் காதுக்கு எட்ட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். நான் என்ன செய்தேன்? அவங்களுக்கு மாரல் சப்போர்ட் கொடுத்தேனா, இல்லை பொருளாதாரத்தை அவங்க தேவையான பூர்த்தி செய்கிற அளவுக்கு அல்லாஹ் என்ன வச்சுருந்த பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு உதவி செஞ்சேனா? இல்லை எதுவுமே இல்லை, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்காக துவா செய்கிறேன், அல்லாஹ் இருக்கான் அப்படின்னு நம்ம செஞ்சோமா? இதெல்லாம் நம்மளே சோதித்து பார்த்துக்கணும். ஆகையால் நோய்வாய்ப்பட்டவர்களை மிக அழகிய முறையில் அன்பு செலுத்தி, ஏன்னா ரொம்ப பலவீனமானவர்களாக இருக்கும் பொழுது நம்ம இன்னும் அதிகம் அன்பு செலுத்தணும், அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸை கொண்டு வரணும். அது சின்ன நோயோ பெரிய நோயோ அல்லாஹு ஆலம், அதற்கான தீர்வு அதற்கான ஷிஃபா அல்லாஹ் கிட்ட தான் இருக்கு. யாரையுமே உங்களுடைய பார்வையில் பார்க்காதீர்கள். உங்களுடைய சுய வெறுப்பை வச்சுக்கிட்டு எனக்கு அவங்கள பிடிக்காது, அவங்க இப்படி தான், அந்த பார்வையில் நீங்கள் யாரையுமே பார்க்காதீங்க. அது உங்கள் கணவனாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் உறவினர்களாக இருக்கலாம், உங்கள் நட்பு வட்டமாக இருக்கலாம். யாரையுமே உங்கள் பெர்செப்ஷன்ல இருந்து பார்க்காம அவர்கள் அல்லாவின் அடிமைகள். அது உங்கள் கணவனாகவே இருக்கலாம், அவர் அல்லாவின் அடிமை. உங்கள் பிள்ளைங்களாக இருக்கலாம், அவங்க அல்லாவின் அடிமை, நீங்கள் அல்லாவின் அடிமை. அப்போ நம்ம பார்க்குற பார்வை எப்படின்னா, நான் ஒரு அல்லாவின் அடிமைக்கிட்ட பழகிட்டு இருக்கேன், ஒரு அல்லாவின் அடிமை கூட நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், அல்லாவின் அடிமைக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும், அல்லாவின் அடிமைகளை நான் பொறுப்பேற்றிருக்கேன். அப்போ ஒரு நோயாளி என்பவர் அல்லாவின் அடிமை, அவருக்கு அருகாமையில் நம்ம இருக்கோம் அப்படின்னா நாம் அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லணும். அவங்க தனிமையில இருந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்களா, நான் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது இவங்களாம் என்னை கண்டுக்கவே இல்லை அல்லான்னா, அது அவங்க கண்டிப்பாக போய் சொல்லுவாங்க அல்லாஹ் கிட்டக்க. ஒரு ஆடு தன் இழந்த கொம்புக்காக மறுமையில் வாதாடும் பொழுது மனிதனாகிய நம்ம சும்மா இருக்க போகிறோமா? அன்னைக்கு ஒரு ஆடு தன்னுடைய கொம்பு உடஞ்சிருச்சு, அது அநீதியாக உடைக்கப்பட்டிருந்தால் அல்லாஹ் கிட்ட போய் மறுமையில் கேட்குமா? அதுக்கு கூட நான் அநீதி இழைக்க மாட்டேன்னு நல்லா சொல்லி காமிக்கிறான். அப்போ மனிதர்களாகிய நம்மளை மாதிரி இருக்க அல்லாவின் அடிமைகளுக்கு நாம் பாதகமான செயல்களை செய்துவிட்டால் நிச்சயமாக அல்லாஹ் கேட்கக்கூடியவன். ஆகையால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த ரமலானின் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அதிகம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். உங்கள் பாவங்களை அவன் மன்னித்து கொண்டிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் அந்த நோயாளிகளுக்கு அதிகம் உதவி செய்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.